சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 11 தலைப்பு உங்ககிட்ட கொடுக்குறேங்க. இந்த 11 தலைப்பை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம்ல மினிமம் 15ல இருந்து 18 கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? என்ன வெறும் 11 தலைப்பு படிச்சுட்டா மினிமம் 15ல இருந்து 17 கேள்வியா இல்ல 18 கேள்வியா? என்னங்க எங்க வந்து காது குத்துறீங்க இந்த சிலபஸுக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இந்த 11 தலைப்பும் கடந்த 10 வருஷம், ஏன் 10 வருஷம் இல்லை, 2013ல இருந்து 2025 வரைக்கும் 8 குரூப் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 8 குரூப் ஒரு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு தலைப்புலையும் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டேபிள் கட்டியே கொடுத்துட்டேன். சரி, இதில் நம்ப மாட்டீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த தலைப்புகள் டிஎன்பிசி அஃபிஷியலாக ஆன்சர் கீ வெளியிடுவாங்கல்ல. ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2025ன்னு எடுத்துங்களேன். 2025க்கு டிஎன்பிசி அஃபிஷியலாக ஆன்சர் கீ வெளியிட்டிருப்பாங்க. அதில் பர்டிகுலராக விருதுகள்னு வச்சுங்களேன், விருதுகள் இந்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் கேள்வியை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட பிடிஎஃபாகவே தரேன். இதுக்கு மேலே வேற என்ன நம்புவீங்க? சூப்பரு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிட்டத்தட்ட 150 தலைப்புகள் இதே மாதிரி டேபிள் கட்டி கொடுக்க போறோம். இந்த 150 தலைப்புகள் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க குரூப் 4 பாஸ் ஆயிடலாம், அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வாங்கிடலாம். அடாடா, அருமையான பிளானா இருக்கே. இந்த 11 தலைப்புகள் என்ன, இதற்கான பிடிஎஃப் எப்படி போய் டவுன்லோட் பண்ணணும், அதே மாதிரி நான் இந்த 2013ல இருந்து 2025 வரைக்கும் டிஎன்பிசியில் குரூப் 4ல 8 எக்ஸாம் நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது கூடவே 3 விஓ எக்ஸாம் நடந்திருக்கும் தனியாக. 2011 2012 குரூப் 4 நடந்திருக்கும். இந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். இது கூடவே இப்போ நான் போய் எங்கெங்க பிடிஎஃப் போய் டவுன்லோட் பண்ணுறது, ஆன்சர் கீழே எனக்கு டவுன்லோட் பண்ண தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கடந்த 10 வருஷத்தில் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் எப்படின்னா அது பாருங்களேன். இப்போ 2013 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக, புது தமிழ் தனியாக உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துட்டேன். இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஒரிஜினல் கேள்வி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கூடவே இதே இடத்துல சிலபஸையும் வச்சுட்டேன். வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சுருக்கேன். இந்த ஒரு பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே அருமையாக பாஸ் பண்ணிடலாம். சரி, இதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஃபாலோ பண்ணுறது தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, தெளிவாக சொல்லிடுறேன். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும். அப்படியே இப்போ டெலகிராம் குரூப்புக்கு கீழே ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு எழுதிருப்பது இருக்கு பாருங்க. ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தெரியுது, இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடுவீங்க. சரி, இப்போ இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் உள்ளே வந்தோம்னே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நிறைய பேர் சிலபஸ் கேட்பீங்க. ஸோ புது சிலபஸ் 2026க்கான குரூப் 4க்கான சிலபஸ் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இதை டவுன்லோட்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணாவே போதும். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அங்கேயே டைம் ஓடும். 10 செகண்டுக்கு அப்புறம் ரீலோடுன்னு காட்டும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ 2025 குரூப் 4 எக்ஸாம் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான கொஷின் 2024 குரூப் 4, 2022 குரூப் 4, 2022 2 ஆன்சர் கீயாக விட்டுருப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தனியாக, புது தமிழ் தனியாக. ஸோ எதெல்லாம் 2 ஆன்சர் கீ விட்டுருக்காங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தனித்தனியாக 2 கொடுத்துருக்கேன். ஸோ எந்த கொஸ்டின் வேணுமோ அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணுன்றவங்க எனக்கு அதெல்லாம் வேணாம்பா அப்படின்னா அப்படியே நான் வந்துருங்க. வந்தவுடனே இங்கே தாங்க ப்ளூ பிரிண்ட் வச்சுருப்பேன். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து முழுக்க என்னுடைய சர்வர்லேயே இருக்கும், என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும். நான் மட்டும்தான் செக் பண்ணி அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால் இது நம்பிக்கையான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். இதில் ஃபஸ்ட்டு நான் என்னென்ன தலைப்பு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டால், பொது அறிவில் 4 தலைப்புங்க, மேக்ஸில் 2 தலைப்புங்க, தமிழில் 5 தலைப்புங்க, மொத்தம் 11 தலைப்பு. சூப்பர், மொழி எழுதுகிற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த 11 தலைப்பில்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் அப்படின்னு நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. 5 ஆண்டு திட்டம். இதில் இங்கே பாருங்க, இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்னா அந்தந்த எக்ஸாமில், அதாவது 2025 குரூப் 4ல் 1, 2024 குரூப் 4ல் 1, 2022 குரூப் 4ல் 2, 2019 குரூப் 4ல் கேட்கல. ஒரு எக்ஸாம் கேட்கலாம் விட்டுருங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. 18 குரூப் 4ல் 1, 16 குரூப் 4ல் 2, 14 குரூப் 4ல் 2, 13 குரூப் 4ல் 2. ஸோ அப்போது அந்த 8 எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் விட்டா மீதி எல்லா எக்ஸாம்லையுமே 1லேருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்வி, 4 எக்ஸாமில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லையும் 5ஆண்டு திட்டம் நிதி ஆயோக்ல இருந்து ஒரு கொஷின் உறுதியாக கேட்பாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். இதை குரூப் 4 தரத்தில் படிக்கணும். அது எப்படி சார் குரூப் 4 தரத்தில் படிக்கணும் அப்படின்றதுக்கு இது பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 5ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை டச் பண்ணுங்க. இதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் லிங்க், யூடியூப் வீடியோ உங்கள் ஒன்றுக்குள்ளே ஓப்பன் ஆகும். பாப்அப் மெசேஜ் மாதிரி வந்துடும். இதில் இங்கே பாருங்கள், அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த தலைப்பில் குரூப் 4 லெவலில் எப்படி கேட்டிருக்காங்க, அதுவும் ஒவ்வொரு தலைப்புக்கும் நான் தனி வீடியோ போட்டு கொடுத்துருக்கேங்க. ஸோ நம்ம 150 தலைப்புனா 150 தலைப்பு இதில் அப்டேட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு தலைப்பும் என்ன கோணத்தில் குரூப் 4 தரத்தில் கேட்குறாங்க அப்படின்றத ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிருவேன். ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. இது வேணும்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் அந்த ரெட் கலர் பட்டனை எடுத்துனா போதும், க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 தலைப்புக்கும் இப்போதைக்கு 10 தலைப்பு, 11ஆவது தலைப்பு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ இதில் வச்சுருக்கேன், நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு தலைப்பு, இப்போ மேக்ஸில் தனி வெட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கடந்த 10 வருஷத்தில் இங்கே பாருங்கள், அதாவது 2013 இருந்து 2025 வரைக்கும் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக 2024 2 கேள்வி, 2019 2 கேள்வி, மீதி எல்லா எக்ஸாம் 8 எக்ஸாமா எல்லாத்துலேயுமே தனி வெட்டி ஒரு கணக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், தனி வெட்டியில் எப்படி ஒரு கணக்கு கேட்குறாங்கன்னா அதில் எந்த கோணத்தில் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கிளியராக புரியுதுங்களா? அதுக்கடுத்தது இன்னொரு பாருங்களேன். இப்போ இதில் நாங்கள் சில தலைப்புகள் கொடுத்துருப்போம், சில யூனிட்டும் கொடுத்துருப்போம். சில யூனிட்னா இப்போ 5ஆவது தலைப்பு பாருங்களேன், இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன். 10th சோசியல் சயின்ஸில் குடிமையல் பகுதியில் ஃபர்ஸ்ட் யூனிட்டாக இருக்கும். அதில் வந்து இப்போ இங்கே பாருங்கள், அநியாயத்துக்கு இங்கே பாருங்களேன், கடந்த 10 வருஷத்தில், அதுவும் 2025 குரூப் 4ல் 2, 2024 குரூப் 4ல் 2, 2022 குரூப் 4ல் 2, 2019 குரூப் 4ல் 4. அப்படியே பாருங்க, லாஸ்ட் 2019 இருந்து கொரோனாவுக்கு அப்புறம், கொரோனா முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நடந்த எல்லா எக்ஸாம்லையும் 4, 2, 2, 2ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பின்னாடி போனால் 1, 2, 4, 1 பாருங்க, எல்லா எக்ஸாம்லையுமே இந்த ஒரு யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் ரெகுலராக கேட்குறாங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லையும் கன்ஃபார்மாக கேட்பாங்க. அப்போ இந்த யூனிட்டை படிச்சுக்கணும். ஸோ நாங்கள் என்னென்னா சில தலைப்புகள் இம்பார்ட்டன்ட், சில யூனிட் இம்பார்ட்டன்ட், சில நபர்கள் இம்பார்ட்டன்ட்னு பிரித்து கொடுத்துருப்போம். சரிங்களா? இதில் பாருங்களேன், இதில் எல்லாமே நேர்த்தி நிறைவு தான் கொடுத்துருக்கேன். இந்த 11 தலைப்பும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் கொடுத்தனா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் கொடுத்துருக்கேன், தமிழில் 5 தலைப்பு கொடுத்துருக்கேன். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 4ல் 1 கரண்ட் அஃபேருங்க, விருதுகள். ஸோ விருதுகளுக்கு ரிலேட்டடாக பாருங்களேன், கடந்த 10 வருஷத்தில், ஐ மீன் 2013 2025 வரைக்கும் 2024 குரூப் 4ல் கேட்கல, 2013 குரூப் 4ல் கேட்கல, 2 எக்ஸாமில் கேட்கல, 8 எக்ஸாமில் 2 கேட்கல, மீதி 6 எக்ஸாமில் ரெகுலராக 1, 2, 2, 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லையும் விருதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்பாங்க. சரியா? அப்போ கரண்ட் அஃபேரும் என்ன கோணத்தில் படிக்கணும், அடுத்தது தினங்கள், அடுத்தது புத்தகங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ, இஸ்ரோ, ஆப்பு, இதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில பெயர்கள்னு சொன்னல, பாருங்க, இந்த சில பெயர்கள்னா இதில் இருங்க, கொஞ்சம் கீழே வந்துடுறேன். இது வந்து இதுவாக இருக்குது, இருங்க, இந்த விளம்பரம் வேற டிஸ்டர்ப் வந்து இங்கே வந்து பாருங்களேன். நாமக்கல் கவிஞர், முடியரசர், கண்ணதாசன், உவே சாமிநாத், இவங்களாம் சில நபர்கள். இதெல்லாம் இதுக்கு நோட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 1.5 பக்கம் தான் வரும், அவ்வளோதான் இருக்குதே. சரிங்களா? இந்த 4 பேர், இந்த 4 பேரில் இங்கே பாருங்கள் 2013 குரூப் 4ல் மட்டும் தான் கேட்கல,
இது எல்லா எக்ஸாம்லேயும் 2 கேள்வி, 1 கேள்வி, 3 கேள்வின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 பேரை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டா நமக்கு என்ன ஆகும்? கன்ஃபார்மாக 1லேருந்து 2 கொஸ்டின் உறுதியாகிடும். உங்களுக்கு தெளிவாக புரியுதா? இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 11 தலைப்பை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு நீங்களே ஒவ்வொரு தலைப்பாக பாருங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் சார்ட் பார்த்துட்டோம்னே உங்களுக்கு வீடியோ வேணும்னா வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துங்க. இல்லை எனக்கு வீடியோ வேணாம், இப்போ எனக்கு அதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. இப்போ யூஎஸ்ஆ பற்றி சொன்னேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 நபர்கள் சொன்னேன் இல்லையா, அதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்களேன், இந்த 10 தலைப்பும் இங்கே கொடுத்துருப்பேன். இதில் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர், முடியரசர், கண்ணதாசன், யூஎஸ்ஆ இதுலேருந்து 1லேருந்து 2 கொஸ்டின் வருதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதை எப்படி நம்புறதுன்னா இந்த இடத்துல அது இருக்குல்ல, இந்த நேமுக்கு நேராக ரெட் கலரில் டவுன்லோட்னு இருக்கா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், டைமர் குறையும் 10:09 அப்படின்னு வரும். 10 செகண்டுக்கு அப்புறம் ரீலோடுன்னு காட்டும். அந்த ரீலோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அந்த கொஸ்டின் எடுங்க, பிடிஎஃப் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த எக்ஸாம், அதுவும் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். இப்போ 2025 குரூப் 4ல் இந்த கொஸ்டினாக இந்த தலைப்பில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் டவுட்டாக இருந்தால் அந்த கொஸ்டின் நான் மேலே கொடுத்துருக்கல ஒரிஜினல் கேள்வி, அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக பிரித்து கொடுக்கும்போது நம்பி தான் ஆகணும். சரிங்களா? அதுக்கடுத்தது ஆன்லைன் டெஸ்ட்டும் கூட கொடுத்துருக்கேன். ஆன்லைன் டெஸ்ட்டில் இங்கே பாருங்களேன், லாஸ்ட்டாக இப்போ நாமக்கல் கவிஞர், முடியரசுன்னு எடுத்துக்கிட்டிங்களா, இந்த தலைப்பில் ஜஸ்ட் இது வரைக்கும் பாருங்கள், ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு பச்சை கலர் பட்டன், அதை கிளிக் பண்ணால் டெஸ்ட் பேஜுக்கு போய்ட்டு அங்கே போய் நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்த்துக்கலாம். இதில் இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் இதுக்கான நோட்ஸு, மேக்ஸிமம் குரூப் 4 லெவலில் கொஷின் எப்படிலாம் கேட்கலான்றத மாடல் கொஷின் எல்லாம் அப்லோட் பண்ண தான் போகிறோம். சரியா? முதல்ல நம்ம என்ன பண்ணிடணும், குறிப்பாக ஒரு 25 தலைப்பாவது கையில் கொடுக்கணும். சரியா? நம்ம பாட்டு ஒவ்வொரு தலைப்புக்கும் நோட்ஸ் எடுத்தால் ரொம்ப டைம் ஆகும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், ஒரு 25 தலைப்பு படித்தா 30 கொஷின் வருதுப்பா. ஸோ 30 கொஸ்டின் வருதுன்னா அப்போ அதுக்கு முதல் நோட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 25 தலைப்பு கொடுத்து அதில் வந்து ஒரு 30 கொஸ்டின் ப்ரூஃப் காட்டுறோமா, அப்போ வந்து அதுக்கு நோட்ஸ் கொடுக்கலாம். இப்படி போனால் தான் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இல்லைன்னா நாங்களும் டைம் எடுத்துப்போம், நோட்ஸ் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் போகிறதுனா வீடியோ நிறைய நாள் ஆகிடும். முதல்ல ப்ளூ பிரிண்ட்டை கையில் கொடுத்துடணும். சரிங்களா? புரியுதுங்களா நான் சொன்னது? சூப்பருங்க. இதே மாதிரி தெளிவாக பிரித்து கொடுக்குறோம். ஸோ தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நம்ம தான் இந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தேடை கொண்டு வந்திருக்கோம். இதை அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் உங்களை யாரும் இதை மட்டும் நீங்கள் படிங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறீங்களா, படிங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டு படிக்கிறீங்களா, தாராளமாக படிங்க. இங்கே என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, மற்றவங்களாம் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிங்க, வேணானே சொல்ல. அதை சிறப்பாக படித்து ஸ்டேட் ஃபெஸ்ட் கூட வாங்க. ஓகே? ஆனால் சைடில் நம்ம இப்போ இந்த தலைப்பை நீங்கள் படிக்காமல் விட்டுரு போகிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் புதுசாக ஒரு தலைப்பு கொடுத்தா தான் அதெல்லாம் படிக்க முடியாது சார்னு சொல்லுவீங்க. ஆல்ரெடி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலைப்பு. நான் அதை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர்னு இருக்கான்னு வச்சுங்க. கன்ஃபார்மாக இந்த 3 நபரில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு வச்சுங்க. எப்படி நீங்கள் படிக்கும் போது அது படிக்க தான் போகிறீங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் படிக்காமல் எக்ஸாம் போயிட்டு போகிறீங்க கிடையாது. கரெக்டாக புரியுதா நான் சொல்கிறது? அப்போ சைடில் இதுக்கும் 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த ப்ளூ பிரிண்ட்டில் என்னென்ன தலைப்பு கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்னு ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கி படிங்க. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஒதுக்கி படித்தாவே போதும். சரியா? உங்களுக்கே தெரியும் ஆச்சரியம். ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு போகிற கொஸ்டின் எல்லாம் அங்கே வந்து நிற்கும். அந்த தலைப்பு கீழே கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. தெளிவாக புரியுதா? இதாங்க ப்ளூ பிரிண்ட்டோட அல்காரிதம். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நாள் தான் ஆகுது. 11 தலைப்பு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 தலைப்பு கொடுக்க போகிறேன். இந்த 150 தலைப்பு படிக்கிறது மூலமாக மினிமம் 150லேருந்து 160 கொஸ்டின் டார்கெட் வச்சுருக்கோம். நம்மளுடைய இலக்கு வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி, குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இந்த 150 தலைப்பை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சிடலாம். என்ன சப்போர்ட்டு? ஒன்றும் இல்லை, ஒரு லைக் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, கீழே மெசேஜில் சூப்பர் நல்லா இருக்குது ஏதாவது சொல்லுங்கள், உங்களுக்கு தோன்றத கமெண்டில் கொடுத்துட்டு போங்க. ஏங்க இப்படி சோம்பேறியாக இருக்கீங்க? ஏதாவது 4 வார்த்தை ஆறுதலாக சொல்லிட்டு போகலாம்ல, ஆறுதலாக இல்லை மோட்டிவேட்னா. சரிங்களா? சார் மோட்டிவாக சொல்லுங்க. ஓகே, எப்படி இருக்குதோ அதை சொல்லி விடுங்க, திட்டி கூட பரவாயில்ல, ஆனால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளானு. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.